ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் சொல்லலான்னு சொல்லி இருந்தேன். நெல்சன் மண்டேலா அவங்களோட ஃபேமஸான கோட் ஒன்று சொல்லலான்ட்டு, ஐ நெவர் லூஸ் எய்தர் ஐ வின் ஆர் லேர்ன். கரெக்ட் தானே? நான் தோற்று போக மாட்டேன், ஒன்று நான் கற்றுப்பேன் இல்லாட்டி ஜெயிப்பேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஓகே, இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி என்னென்னா ரொமான்டிக் ஏஜ்லேருந்து ஒரு சின்ன போயம் எடுத்திருக்கேன். ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொன்னால், இந்த போயத்துக்குள்ள என்ட்ருக்கு பண்ணி நான் ரொமான்டிக் ஏஜை பற்றி கொஞ்சம் சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் எப்படி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர். தேர் ஆல் ஒர்க்ஸ் ஆர் வெரி 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 ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேர் லாங்குவேஜஸ் ஆர் வெரி 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 ஈஸி and their concept is also very easy and fully based on nature and normal things happening in day to day life. இதான் இவங்களோட பேக்ரவுண்ட், சின்ன பேக்ரவுண்ட் ரொமான்டிக் ஏஜ் பீப்புள்ஸோட. சரியா? இவங்க எழுதுன ஒன் ஆஃப் த போயம், தி ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். ஸ்டாப்பிங் பை எ வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். எஸ், இது வெரி வெரி ஈஸியான போயம். இதை பற்றி பார்ப்போம். இட் இஸ் எ 16 lines poem with 4 stanza. Each stanza contain 4 lines. Okay, 4 into 4 16. Okay, இதுதான் அந்த சின்ன poem. So இது எழுதினது ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் also a romantic poet. So his language is also very simple. So this poem is also a very very simple poem. இப்படி இந்த poem இதில் ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன ரைம் ஸ்கீம்னா AABA இப்படிங்கிற ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. ஓகே ஓகே, போயத்துக்குள்ளே போகலாமா? போயத்துக்குள்ளே போகிறதுக்குமே நான் சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிளான போயம், சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீப் மீனிங்கோடு இருக்கும். சரியா? போயத்துக்குள்ளே போகலாமா? ஓகே ஃபைன். Who suits these are? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his suits fill up with snow. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, who suits these are? இப்போ ஆக்சுவலி ஒரு பிளேஸில் நிற்கிறாரு, நின்று ஒரு உட்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உட்ஸ்னால் ஒரு சின்ன காடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உட்ஸை அதை அடர்ந்த காடு மாதிரி, அதாவது செடியெல்லாம் கரடு முறை வளர்ந்துருக்கும். ஹூ சூட்ஸ் தீஸ் ஆர்? ஐ திங்க் ஐ நோ. இந்த பர்டிகுலர் பிளேஸ், அந்த சின்ன உட்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி அவரே கொஸ்டின் பண்ணிக்கிறாரு. ஹீ இஸ் கொஸ்டினிங் ஹிம்செல்ஃப் அண்ட் தென் ஹீ ரியலைஸ் தட் இட்ஸ் பிலாங்ஸ் டு சம்மொன் பர்சன் ஹூ இஸ் நோன் டு ஹிம். அவருக்கு தெரிஞ்ச பர்சனோட இடம் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். ஐ திங்க் ஐ நோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைன்லேயே முடிச்சிட்டாரு. ஹிஸ் ஹவுஸ் இன் த வில்லேஜ். ஸோ அவரோட ஹவுஸ் அந்த பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்லாம் இருக்குங்கிற மாதிரி கொண்டு தெரியும். ஸோ அவருக்கு நல்லா தெரிஞ்ச பர்சனோட இடம்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த இடத்த பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் யாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவரோட அவர் தெரிஞ்சவர் தான் ஓனர். சரியா? ஹி வில் நாட் see me stopping here to watch its fill up. அதுக்கடுத்து இவரே கொஸ்டின் கேட்குறாரு. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் இங்கே ஸ்டாப் பண்ணி அவரோட உட்ஸ் வேடிக்கை பார்க்குறது தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஸ்டாண்டிங் இன் தட் பிளேஸ் அண்டு வாட்சிங் த வுட்ஸ். அந்த வுட்ஸில் வாட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த வுட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சும்மா நின்று. சரியா? இதைத்தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சும்மா அந்த இடத்த பற்றின டிஸ்கிரிப்ஷன், ஹூ இஸ் த ஓனர், அது மட்டும் இல்லாமல் வாட் ஹீ இஸ் டூயிங் இன் தட் பிளேஸ். ஓகே, அதை ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் பார்ப்போம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவர் டு ஸ்டாப் வித்தவுட் ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ இப்போ லிட்டில் ஹார்ட்ஸ் அவர் கூட ஒரு சின்ன குதிரை இருக்குது. அந்த குதிரை கொஞ்சம் அன்யூஷுவலாக திங்க் பண்ணுதான். பிகாஸ் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் இன் அ நியர் பை அ வுட்ஸ். ஸோ த ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் அன்யூஷுவல். அதனால் அப்படி நினைக்குதுன்னு சொல்லி இவரே சொல்லிக்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்த பற்றின டிஸ்கிரிப்ஷன் நிறையா கொடுக்காரு பாருங்க. என்ன, டு ஸ்டாப் வித்தவுட் நியர் அ ஃபார்ம் ஹவுஸ். ஸோ தேர் இஸ் நோ ஃபார்ம் ஹவுஸ் நியர் இன் தட் பிளேஸ். அங்கே எந்த ஃபார்ம் ஹவுஸும் இல்லை. ஸோ இட் இஸ் நெவர் டிஸ்டர்ப்டு பை த ஹியூமன் பீயிங்ஸ். இட் இஸ் ஃபுல்லாக ஃபில்டு வித் நேச்சர் இட் செல்ஃப். நேச்சர் மட்டுமே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் எ ஃப்ரோசன் லேக். ஒரு சைடு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்ஸ் இருக்குது. அந்த வுட்ஸ் எல்லாம் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு லேக் இருக்குது, அதுவுமே ஃபுல்லுமே ஃப்ரோஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ வின்டர், எக்ஸ்ட்ரீம் வின்டரில் தான் அந்த லேக்கே ஃப்ரோஸ் ஆகி உறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு வுட்ஸ் இருக்குது, அந்த வுட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதில் 4th லைனு, அதாவது இந்த போயத்தில் 8th லைனில் என்ன சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அந்த கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத ஒரே லைனில் முடிச்சிட்டாரு.
தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர்லேயே ரொம்ப டார்க்கான ஈவினிங், ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது, அதாவது ஹெவியர் ஸ்னோஃபால் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ மச் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் தேர். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லுவேன் பார்ப்போம். ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்ன்ஸ் பெல் எ ஷேக். என்ன ஹீ கிவ்ஸ் ஹிஸ், தனியாக இருக்காங்கன்னு சொல்லி தானே பார்த்தோம். ஹீ கிவ்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஹீங்கிறது யார் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஹீங்கிறது வந்து அந்த ஹார்ஸை மென்ஷன் பண்ணுது. ஹார்ஸ்க்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிச்சே, என்னடா திடீர்னு நீங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஹார்ஸ் வந்து லைட்டாக வந்து பெல்லை ஷேக் பண்ணுதான். ஷேக் பண்ணி ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நம்ம பொயட்டை கேட்குற மாதிரி அது வந்து பெல்லை ஷேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு. சரியா? த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த வீப் ஆஃப் த ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அதாவது அந்த ஹார்ஸ் பெல்லை ஷேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த சவுண்டை தவிர்த்து ஒரு 2 சவுண்டு தான் அந்த இடத்துலையே கேட்குதான். என்னென்ன சவுண்ட்னா, அந்த குளிர் காற்று அடிக்கிறப்போ ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, டூ மச் ஆஃப் விண்ட் அடிச்சிச்சுன்னா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டும் ஸ்னோ விழுகிற சவுண்டும் தான் கேட்குது, வேறு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 சவுண்டு தான், அதுவும் காற்றடிக்கிற சவுண்டும் ஸ்னோ விழுகிற சவுண்டும் மட்டும்தான் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட் பிளேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபில்டு வித் தீஸ் 2 சவுண்ட்ஸ் which is a snowflake sound and one is a wind sound. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, that place is not even touched by a human being, not even polluted by human being, it is filled with pure nature. இதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்படி இந்த 3 ஸ்டான்ஸால் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் எங்கே நிற்கிறேன், என்னை சுற்றி என்ன இருக்குது, இந்த கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த இடம் வந்து எப்படி இருக்குது, நான் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த 4th ஸ்டான்ஸால் தான் இந்த ஹோல் போயத்தோட எசன்ஸே இருக்குது. ஆக்சுவலி இந்த 4th ஸ்டான்ஸா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டான்ஸான்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜவஹர்லால் நேரு தெரியுமில்ல, அவங்களோட பர்சனல் டைரியில் இந்த 4 லைன்ஸை வந்து எழுதி வச்சுருக்காங்களாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், கேளுங்களேன். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த உட்ஸை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. என்ன சொல்கிறான்னா, இந்த உட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். எஸ், த உட்ஸ் ஆர் டூ லவ்லி, ரொம்ப அழகாக இருக்குது. டார்க் அண்ட் டீப், டூ டார்க் அண்ட் டீப் ஆல்சோ. எஸ், இட் இஸ் ஃபுல்லாக ஃபில்டு வித் டார்க் பிகாஸ் இட் இஸ் ஈவினிங். என்ன தான் அவ்வளோ அழகாக இருந்தாலும், பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆஸ் வி சி இன் தி ஃபஸ்ட் ஸ்டான்ஸா அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா, த particular poet is on the way to somewhere place. So he is stopping at the center of his journey, but he have promises to keep. That promises just to complete that journey. அதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போக வேண்டிய இடத்துல நடுவில் நின்றுட்டாரு. நின்று இந்த உட்ஸெல்லாம் அவரை பார்த்து அப்படியே அட்மையராகி நிற்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைக்காக என்னென்னா, நான் இந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். அவரோட ப்ராமிஸ் என்னென்னா, அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணோம். தட் இஸ் ஹி வாண்ட் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். தட் இஸ் ஹிஸ் அல்டிமேட் எய்ம். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் லைன் என்ன சொன்னா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். எஸ், ஆஸ் வி நோ, he is on his way to somewhere place. Before he is going to his bed, he want to reach that destination. அவனோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் எப்போ, அவன் தூங்குறதுக்கு முன்னாடி. இதுதான் அவனோட அல்டிமேட் எய்மாக இருந்திருக்கு. இது வந்து லிட்ரல் மீனிங் இந்த ஸ்டான்ஸாக்கு. இந்த ஸ்டான்ஸாக்கு இன்னொரு மீனிங் என்ன, இன்டர்பிரேஷன் இருக்குது. என்ன இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்களேன். The woods are lovely, dark and deep. Yes, we have many temptations, many temptations and attractions நிறையா இருக்கும் நமக்கு. அது பார்க்க அழகாக இருக்கும், லவ்லி, டார்க் அண்ட் டீப்பாக அதை பற்றி அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டார்க்காக கூட இருக்கலாம். டார்க்காக மீன்ஸ் அது கெட்டதாக கூட இருக்கலாம். பட் ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக நம்மளை அட்மையர் பண்ணிடும். அது மாதிரி நிறையா இருக்கும். அதை தான் இங்கே உட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த உட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். நம்ம டெம்டேஷன் வந்து நம்ம லைஃப்பில் வந்து, அதாவது ஆக்சுவலி இந்த ஜேர்னி வந்து நம்மளோட லைஃப் ஜேர்னி. அந்த லைஃப் ஜேர்னியில் நம்ம சென்டரில் நிறைய டெம்டேஷன்ஸை பார்ப்போம். சரியா? டெம்டேஷன்ஸை பார்த்து அதை அட்மையர் பண்ணுவோம். இப்படிலாம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். நமக்குன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருக்குது. என்ன ப்ராமிஸ்? எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ராமிசஸ். தட் இஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஆம்பிஷன்.
அந்த ஆம்பிஷனை நோக்கி போகணும். எனக்குன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸ் என்னென்னா என்னோட ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணணும்னா நான் வந்து அந்த அட்மையர் பண்ணிகிட்டே அந்த இடத்துல நிற்காம அதை ஓவர் கம் பண்ணி போனால் தான் என்னால் என்னோட எய்ம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஊடால இந்த டெம்டேஷனை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்னோட ஜேர்னி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. டெம்டேஷனுக்கு ஈல் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு இந்த ஃபைனல் 2 lines, and miles to go before I sleep and miles to go before I sleep. These 2 lines are repeating again and again in 2 times. அப்பனா these 2 lines has much important than the other 14 lines. என்ன அப்படின்னு and miles to go before sleep. Here sleep indicates death. Yes, sleep indicates death. Before we are going to death, we have to cross many ages and many persons in our life, many attractions in our life, many problems in our life, many solutions in our life, many happy moments, many sad moments, நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் சாகிறதுக்கு முன்னாடி நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது, அதாவது நம்ம இன்னும் நிறையா லைஃப்பை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அவ்வளோ இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆக்சுவலி நமக்கு தெரியாது. அதனால் இந்த உட்ஸ் மாதிரி இருக்கிற டெம்டேஷனுக்கு வந்து உங்களை ஈல்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. தட்ஸ் வை ஜவஹர்லால் நேரு இதை வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் லைன் டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் these type of poem, romantic cage poem. எப்படின்னா very simple language, very easy to understand, and it is filled with knowledge and everything. ஸோ புரிஞ்சிச்சா? எதுவும் டவுட்னா இந்த கமெண்ட்டில் கேளுங்க இந்த போயத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பேசலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.